கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு புஸ்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு இன்ட்ரோடக்ஷன் செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை யமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கோர்ந்திடுவாம் ஆண்டடைந்தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கோர்ந்திடுவாம் காண்டடைந்தாம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தாம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தாம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கண்டார். கிருபை யமை சோர்ந்து கல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கோர்ந்திடுவாம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை யமை சோர்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கோர்ந்திடுவாம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். காத்வைக்கும் தேசம் ஏசு தருவார், காத்திருந்தே அடைவாம். காத்வைக்கும் தேசம் ஏசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை யமை சோர்ந்த காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வாம் களி கோர்ந்திடுவாம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை யமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் தாண்டடைவோம் கிருபை. ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கம் உள்ள மகிழம் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கம் உள்ள மகிழம் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை யமை சோர்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மயம் நேர்மயமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம், வான்மயம் நேர்மயமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம், தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முத்துமுருகன் பிரதர் பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். இப்ப நம்ம யாக்கோபுங்கிற புஸ்தகத்தை ஆரம்பிச்சு இன்ட்ரோடக்ஷன் என்ன நம்ம தியானத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்திற்குள்ள கொண்டு வராதபடி எத்தனையோ வரைக்கும் முயற்சி செஞ்சார்கள் யாக்கோபு புஸ்தகத்தை. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் மூலமாகத்தான் புரொட்டஸ்டன்ட்ங்கிற சபை வந்துச்சு. வேதத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு அன்னைக்கு இருந்த கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக முழு போர்ஸா வந்து ஒரு சபையை ஆரம்பிச்சார். இன்னைக்கு இருக்கிற புரொட்டஸ்டன்ட் சபைக்கு அவர் தான் ஒரு ஹெட், தகப்பன் என்னன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவர் இந்த யாக்கோபு புஸ்தகத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காலையில சொன்னேன். இன்னைக்கு அதுல அடுத்த எதனால அவர்கள் அந்த ஒரு இதுக்கு அகேன்ஸ்டா இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற இந்த யாக்கோபு நிறுவனத்தை ஃபுல்லா வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்துங்கிறது 2 இடத்துல வருதுங்கிறாரு.
ரெண்டே இடத்துல இயேசு கிறிஸ்து வரதான் அவர் சொல்வாரு. அப்படி ரெண்டே இடத்துல வந்ததை நம்ம எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. அவருடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல அஸ்திபாரங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்க வேண்டுங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11 வசனம். 1 கொரிந்தியர் 3 இதுதான் இந்த கிறிஸ்துங்கிறது இல்லைன்னா இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்குங்கிறாரு. ரெண்டெல்லாம் கட்டுப்படி ஆகாதப்பா அப்படிங்கிறாரு. பாருங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் ஒருவன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டத ரெண்டா பிரிக்கிறார், பவுல் பிரிக்கிறார். அதுபோல மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளவு பெரிய ஆண்டவரை ரெண்டு இடத்துல சொன்னேன்னா நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியுங்கிறாரு. இங்க பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், எந்த அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திபாரத்தின் மேல் மூன்று காரியத்தை பிக்ஸ் பண்ணுவார். 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியேற பெற்ற பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் 3 அக்னியில நிற்கக்கூடும். அடுத்த 3 மரம் புல் வைக்கோல் இது நிக்காது. இப்ப மார்ட்டின் லூத்தருடைய கணிப்பு என்னன்னா, யாக்கோபு நிறுவங்கிறது இந்த 3க்குள்ள ஒண்ணு வந்துருச்சு. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அது வெறும் பதர் அப்படின்னு சொன்னார். அதுல மரம் புல் வைக்கோல்ங்கிற மாதிரி அவர் முடிவு பண்றார். அதனால இது சோதனை நிக்காதப்பா, புஷ்னு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட். ஆனா அது எப்படி இல்லைங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். சரி, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், திரும்ப தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அதுலதான் அவர் ரொம்ப ஸ்டபர்னா நிக்கிறார். பாருங்க, 2வது அதிகாரத்துல அவருடைய ஸ்டபன் ஏன் இது வேதத்திற்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 14 வசனத்துல ஒருவன் தனக்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்லி, விசுவாசங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிட்டு, கிரியை இல்லாவிட்டால் அது பிரயோஜனம், அந்த விசுவாசம் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்திற்கு ஆட் பண்றது கிரியைன்னு சொல்றாரு. ஆனா பவுல் சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மாற்றித்தன் சொல்றாரு, ஐயா நான் இவ்வளவு பெரிய ஒரு சபையை கொண்டது காரணம் ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எங்கிட்ட போய் கிரியை நீ சேர்க்கணும்னு சொன்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டாரு. இது உள்ளே வரக்கூடாது ஐயா அப்படின்ட்டு. ஆனா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம கொஞ்சம் தியானிக்க போயிடும். சரி, இப்ப அடுத்த குறிப்பை நம்ம பார்க்க போயிடும். அது என்ன அப்படின்னு யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு நான் டீச் பண்ண போயிடுறேன். என்னுடைய டீச்சிங் கிடையாது, தயவுசெய்து இருந்துச்சு. இது மார்ட்டின் லூத்தருடைய டீச்சிங். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1:25 உங்க பைபிள் நீங்க திறந்து வச்சுக்கணும். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, அப்ப லாவை அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயாதீன பிரமாணம், இங்கிலீஷ்ல லா ஆஃப் ஃப்ரீடம், லா ஆஃப் ஃப்ரீடம் சொல்லி யாக்கோபு சொல்கிறார். ஒரு இடத்துல மட்டும் சொல்லல, இது எங்கேயும் சொல்கிறார்னா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சுயாதீன பிரமாணத்தினாலே 2 இடத்துல சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொன்னா கூட தெரியாம எழுதிட்டேன் பாருன்னு சொன்னா, 2 இடத்துல சொல்லுகிறார். ஏனென்றால் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு பேசுறேன். அந்த சுயாதீன பிரமாணங்கிறத பவுல் எப்படி சொன்னார்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு. இது யாக்கோபு சொன்னார். சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் ஃப்ரீடம், பவுல் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போராகிய விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்துக்கு அடைக்கப்பட்டவர்களாய் காவல்ங்கிறது அவர் சொல்றார். அது என்னன்றது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், நமக்கு புரியும். லா அல்லது சட்டம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் மோசே மூலமாக கொடுத்தார். அது யாருக்கு கொடுத்தாருன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க.
அடிமையா இருந்த மக்களுக்கு செங்கலா இருப்பாங்க. 364 வேலை பார்க்கணும். அவங்களுக்கு தேவனை பத்தியே பேச முடியாது. யெகோவா தேவன் அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒண்ணுமே தெரியாது. 365 நாள் வேலை செய்து இருந்தவங்களுக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அல்கஹாலிக்னா அவங்களுக்கு தெரியும், குடிகாரன். இவங்க ஒர்க்கஹாலிக், வேலையை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஒரு காலத்துல நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். 365 நாள் வேலை பார்ப்போம். என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அதாவது இந்த சட்டி பொங்கல் அவங்க சொல்லுவாங்க வரும். அப்ப இந்த தெருவில் யாருமே உள்ள வர முடியாது, ஃபுல்லா பேக்டா இருக்கும். அந்த நாள் எங்க அப்பா 3 நாள் லீவ் போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போவார். ஊட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு கார்ல தூக்கி போட்டு எல்லாரும் கூட்டு போய் எங்க அப்பா கூடவே இருந்து அப்படி ஒரு அன்பை காட்டுவாரு, கதை சொல்லுவாரு. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கும் எங்க அப்பா கூட்டிட்டு போறது. அப்ப இது நான் சொல்றது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப இவங்களுக்கு அந்த ஒர்க்கஹாலிக்னு நாங்க ஆயிட்டோம். எப்ப ஆயிட்டோம்னு கேட்டீங்கன்னா, தகப்பனா இறந்துட்டாரு, ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். 365 நாள் வேலை ஆகும். தீபாவளிக்கும் உட்கார்ந்துருக்கும், கிறிஸ்துமஸுக்கும் உட்கார்ந்துருக்கும். இதுல ரொம்ப சோகம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லீலாமாக்கு. லீலாமா சொல்லுது, இவங்க 364 நாள் வேலை பார்க்க எங்களுக்கு லீவே கிடையாது. பெரிய டாக்டராவது 3 நாள் லீவை போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாரு. அன்னைக்கு நாங்களே லீவ் போட்டு எங்க ஊருக்கு போயிடுவோம். அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்லுவாங்க. நாங்க எப்படி ஒர்க்கஹாலிக்கா இருந்தோமோ இவங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த அவளுக்கு ஆண்டவர் ஒரு சட்டத்தை கொடுத்தார். ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு நாளை காட்டுறாரு. அந்த ஓய்வு நாள் அவங்க வேலை செய்யக்கூடாது. அதுதான் லா. எப்பா நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு நாள் எனக்காக கொடுத்துரு. அன்னைக்கு என்னை நீ ஆராதிக்கணும். அன்னைக்கு வேலைக்கு போனா கண்டடிச்சு கொண்டு அப்படி ஒரு சட்டம் போட்டா தான் நீங்க கேட்பாங்க. எங்களை ஆஸ்பத்திரி நீ போக்கடாதுன்னு நாங்க கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், அண்ணன் கேட்பாரு, நீ எங்கேயாவது போறியா? எங்கடா போறது, இங்கே இருப்போம். தம்பி சொல்றாரு, நீ எங்கேயாவது போறியா? நான் இங்கேயும் போறேன். நல்லா வேலையை போறோம், பேஷண்ட் வர்றாங்க, பாக்குறோம், இதோட என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்துருக்கேன். இப்படித்தான் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நோ நோ நோ, நீ 365 நாள் வேலை பாரு, ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு எனக்கு நீ ஓய்வு நாள் என்னை தான் நினைச்சணும் பார்க்கணும் சொல்லி. இதுதான் நம்ம பார்க்க. இப்ப இத பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 23, அதனால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்படுறது நியாயப்பிரமாணத்துக்கு காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். காவல் அது என்னன்னு அடுத்த வசனம் பாருங்க. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற ஒரு உபாத்தியராய். உபாத்தியர் இருக்க வாத்தியார். வாத்தியார் என்ன செய்வார் சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வாத்தியாருக்கு என்ன தெரியும்னா சொல்லிக் கொடுக்க தான் தெரியும். ஒரு வாத்தியார் மாணிக்கம் அப்படின்னு ஒரு வாத்தியார், என்னுடைய வாத்தியார். அவர் 3rd 4th படிக்கும்போது அவர் தான் வாத்தியார். நான் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். அவர் என்ன செய்வாரு, அவரு கீழே பக்கத்தில் உட்கார வைப்பாரு. கணக்கு மண்டையிலே ஏறாது. நான் இன்னொரு வேலை சொல்லுவாரு, இவனுக்கு கணக்கு போட்டு, அவன் என் நோட் புக் எடுப்பான், கடை போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சொல்லி கொடுக்க மாட்டான், அவனுக்கு ஜெம்பா இவரும் சொல்லி கொடுக்க மாட்டான். அவன் பாம்பளவு உட்காந்துட்டு இருப்பான் மண்டையில ஏற மாத்திரம் போடுறதுக்கு. அப்ப அவரு இந்த மாதிரி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாரு. அப்பெல்லாம் ஒன்னும் சொல்ல தெரியாது, பாவம் குட்டி பையன். நானு வளர்ந்து வாத்தியார் டாக்டர் ஆயிட்டேன். அப்ப ஒரு பேஷண்ட் கூட்டு வர்றாரு. அவனுக்கு காதுல ஒரு கல்லு போட்டுட்டா அதை எடுக்கவே முடியல. நான் கூட்டு படுக்க வச்சுட்டு ஒரு சிரிஞ்சு வச்சு ஒரு சரண் அடிச்சு கல் வெளியே வந்துச்சு. என்னை பார்த்து சொல்றாரு, இந்த மக்கா இருந்தியடா, எல்லாரும் முன்னாடி ஸ்டாஃப் இருக்காங்க, நீ மக்கா இருந்தியடா, நீ அப்புறம் இவ்வளவு வயசு அந்த கல் எடுத்துட்டான்ட்டு. நான் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டேன். இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 2வது எனக்கு சொல்லித்தர முடியும். ஆனா எனக்கு இந்த கல் எப்படின்னு அவர் தெரியுமா? இப்ப யாரு மக்காயிட்டோ அவரு மக்காயிட்டாரு. அதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணங்கிறது ஒண்ணு எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, தேவன் ஒருத்தர் இருக்காருப்பா, அவருக்கு சில கட்டளைகள் இருக்கு, அதனை கீழ்ப்பண்ணுங்கிறத கொண்டு வர்றதுக்கு ஒரு காவல்ல வைக்கப்பட்டதுதான் அந்த நியாயப்பிரமாணம். ஆனா அது வாத்தியார் அடிப்பாரா? அடிப்பார். அது மாதிரி நீ தப்பு பண்ணா ஞாபகம் பட்டன அடிச்சுவிடும். வழி நடத்த உபாத்தியாரா இருந்தது. விசுவாசத்திற்கு வந்த பிறகு நம்ம உபாத்திருக்கலாம். நான் எப்ப 3 பாஸ் ஆயிட்டேனோ அப்ப இந்த ஆளுக்கு ஒண்ணு எனக்கு செய்ய முடியுமா? எம்பிபிஎஸ் சார் நீங்க நீ அடிச்சீங்களா சார்? இப்ப எனக்கு அனாட்டமி மட்டும் சொல்லிக் கொடுக்குறது, எனக்கு என்ன தெரியும் அனாட்டமி தெரியாதா சார் உங்களுக்கு? அன்னைக்கு எல்லாம் நியாயம் அடிச்சீங்க சார் சொல்ல முடியுமா? அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அது கூட நியாயப்பிரமாணம் அவ்வளவுதான். ஆனா மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றாரு, யாக்கோபு 1வது அதிகாரத்துல
இத சுயாதீன பிரமாணத்துக்கு 1:20 சுயாதீனம் ஃப்ரீடம் அப்படிங்கிற இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தை காட்டுறவங்களுக்கு ரோமர் 4:15 ரோமர் 4:15 மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கனே உண்டாக்குறது. ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை யாக்கோபால் எடுத்துக்கல. என்னையா நீ ஃப்ரீடம்னு சொல்றீங்க, சுயாதீன பிரமாணம் லா ஆஃப் ஃப்ரீடம் சொல்ற, ஆனா எங்களுக்கு பவுல் எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் கோபாக்னி. கோபாக்னி கோபாக்னி அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு பர்ஃபெக்ட் தக்கோர், ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணி சந்திப்போம், விபச்சாரம். ஆனா மற்ற இடத்துல தாசமா கொடுக்க வேண்டியதுல சனிக்கிழமை ஆராதனையில எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரே ஒரு தப்பு தான், அது பண்ணின உடனே எல்லாரும் கல்ல தூக்கிட்டாங்க. சாவடி இதான் அன்னைக்கு மட்டும் இந்த லா சட்டம் விபச்சாரம் செஞ்சானா கல்லெறிச்சு கொள்வாங்கிற ஒரு சட்டம் இல்லாம இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். ஜாலியா இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கா இல்ல, எல்லாரும் ஜாலியா வாழலாம். லிவிங் டுகெதர்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, ஒரு வீட்டுக்கு போவாங்க, எங்களுக்கு வீட்டு வாடகைக்கு வேணும். நீங்க யாரு? கணவன் மனைவி கிடையாதுங்க, ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், பட் லிவிங் டுகெதர். அதுக்கு யாருமே எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஓனர் பாப்பாரு, மற்றவங்க எல்லாம் 10,000 20,000 கொடுப்பியா, நோ ப்ராப்ளம், நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணோம், வாங்கிக்கோ, அவரு கண்டுக்கிட மாட்டாரு. அப்ப இன்னைக்கு வேதத்துல அன்னைக்கு இன்னைக்கும் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்தை கீழ்படினா கல்ல விட்டு எரிஞ்சு காலியே பண்ணிடுவாங்க. ஆனா யாக்கோபு என்ன சொல்ற, சுயாதீன பிரமாணங்கிறார், கோபாக்னி உண்டாக்குது. ரோமர் 7:10 ரோமர் 7:10 இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் கொடுத்தது யாரு? ஜீவனுள்ள தேவன். எதுக்காக கொடுத்தாரு? என் பிள்ளைகள் எனக்கு கீழ்படிணும், 10 கட்டளை கொடுத்துட்டு நீ எனக்கு கீழ்படிச்சுதான் ஆகணும்ட்டு. ஆனா பாருங்க 11 வசனம் ரோமர் அதை இன்னும் அழகா எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 ஆகையால் நாம் என்ன சொல்லணும், நியாயப்பிரமாணம் பாவமா அல்லது பாவம் என்னது என்று நியாயப்பிரமாணத்தில் அறிந்தது எனக்கு தெரியாது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது. சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தாய் தகப்பன கனம் பண்ணணும் அப்படிதானுங்க. நல்ல சந்தேகம் இருக்கா? கனம் பண்ணனா உனக்கு ஆயுசு போடும். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ பைபிள் காலேஜ் வருவா, எல்லாம் அட்டன் பண்ணுவா, தெலுங்கு பேசுவோம். அவங்க அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் அவங்க அம்மாவை தெலுங்குல கண்ணாப்பனே கக்க எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா திட்டுறாங்கிறது மட்டும் தெரியுது, எனக்கு தெலுங்கு தெரியாது. அந்த அம்மா அப்படி போல கேட்டுக்கிட்டு இருக்குது. அவளும் திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்மகிட்ட வரும்போதெல்லாம் ஓடிலாம் செய்வாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வந்தாங்க, இந்த பொண்ணு பக்கத்துல இருந்தா. கேட்டேன், ஏமா உங்க பொண்ணு உங்களை தமிழ்ல திட்டுவாளா தெலுங்குல திட்டுவாளா அப்படின்னு. சார் என்னத்தான் சொல்றது சார், தமிழ்லயும் திட்டுறா தெலுங்குலயும் திட்டுறா, இங்கிலீஷ்ல தான் திட்ட முடியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு. எனக்கு நான் ஒரே ஆச்சரியம் இருந்துச்சு. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்றதுன்னா தாய் தகப்பனை காண பண்ணுச்சு. அதான் பவுல் சொல்றாரு, இப்படி ஒண்ணு இல்லையா எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாரு. அதனாலதான் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே 7:10 எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்கு கண்டேன். அப்ப ஃப்ரீடம் லா அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. இவர் சொல்றாரு, எப்பா லா எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியல, நீ சொல்ற ஃப்ரீடம் ஆஃப் லாங்கிற, ஆனா எனக்கு அது என்னை கொள்றது தெரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. மரணத்துக்கு எதுவாக இருக்க கண்டேன். அப்ப எதிர்மறையாக பேசுகிறார் சொல்லி நினைக்கிறார். சரி, இப்ப லா அடுத்து என்ன செய்யுது அப்படிங்கறத எடுத்துக்கணுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஏதாவது கான்ட்ராடிக்டான காரியத்தை பார்க்கிறோம். முதல்ல அதை திரும்ப உங்களுக்கு யாக்கோபு என்ன சொன்னாருங்கிறத மாற்றுதல் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 14-15 கிரியை இல்லாத விசுவாசம் ரட்சிக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம், விசுவாசத்திற்கு கிரியை தேவைங்கிறார். நம்ம நினைச்சோம் விசுவாசத்தினால் நீதிமன்றம் கிரியை தேவையில்லைங்கிறோம். அதுக்கு யாக்கோபு அதை அழகா விளக்குறார். ஆனா மார்ட்டின் லூத்தருக்கு அதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. எப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வசனம் யாக்கோபு 2:15 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் போது அவனிடத்துல
நீங்கள் சமாதானத்துக்கு போங்கள், குளிர்காலத்து பசியா இருந்தீங்க என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவங்களே அவன் கொடுக்காவட்டா பிரயோஜனம். அப்ப நீ கொடு, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றது. அப்ப நீ குடுங்கிற கிரியை, இது ரட்சிப்புக்குள்ள கிரியை கிடையாது. ரெண்டு வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற கிரியை வேற, ரட்சிப்புக்கு நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், அதுல சந்தேகம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு growth வரும். இந்த growthல ஒரு சிலர் என்கிட்ட வந்து ஒரு சில உதவிகள் கேட்பாங்க. கேட்கும்போது நான் செய்யணும், கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? அது கிரியை. எனக்கு அந்த பரலோகத்துல ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை கொடுப்பார். கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்திற்கு உட்படா இருக்க கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனில் நிலைக்குங்க. அது இங்க பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்த சேதனம். ரெண்டு ஆப்போசிட்டான காரியம், அதை நம்ம குழப்பக்கூடாது. இங்க பவுல் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்து உங்களுக்கு பிரயோஜனம். அப்ப நான் சொன்னேன் விருத்த சேதனங்கிறது வேஸ்ட். அநேகர் என்ன ஆட்டாங்கன்னா, அதாவது இது வந்து நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த காலத்துக்கு நீங்க பெறும். இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம் வேற. அந்த காலத்துல என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணங்கிறத கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டீங்களோ விருத்த சேதனம் தேவையில்லை. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு 5வது அதிகாரம் 1 வசனத்தை திரும்ப நிச்சயக்காக போகக்கூடாது. ஆனா நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்ற. பவுல் தான் படிக்கிறாரு. என்னைக்கு நீ ஒன்ன பிடிச்சுக்கிட்டேயோ எல்லாத்தையும் கிடைக்கும். ஒண்ணு பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணத்துல இரு, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிருக்காரு. 4வது வசனம் பாருங்க, கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக விரும்புகிறவர்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு கிருபையிலிருந்து விழுந்தீர்களே. வீழ்ச்சி ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சுவாதீனம் கொடுத்திருக்காரு. ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டாரு. என்ன கொடுக்கல? ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா யாக்கோபுக்கு பயங்கரமா தலை சுத்தாயிடுச்சு. சரி, இது எழுதப்பட்ட காலத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எழுதப்பட்ட காலம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 62. இது எழுதப்பட்ட இடம் எருசலேம். இது எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்கு பார்த்துக்கிறேன். கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, தூண்கள் பில்லர், இவர் எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருக்கிறவர். இங்க எருசலேம் நம்மளுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க வந்துருவாங்க. அப்படி பிரச்சனை வரும்போது அவங்க அதை டிஸ்கஸ் பண்றாங்க. யாக்கோபு, கேபா, யோவான் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யூதர்களுக்கு இப்ப ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு செக்ஷன், இங்க ஒரு செக்ஷன். யூதர்களுக்கு 3 லீடர். ஆனா புறஜாதியாருக்கு யார் கை கொடுத்தா, புறஜாதியர்களுக்கு பிரசங்கிப்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்து தரித்திர நேற்றுக்கொள்ளும்படி. அப்ப இவங்களுக்கு பவர் இருக்கு. யாக்கோபுக்கு என்ன பவர் இருக்குன்னா, உனக்கு என்ன ஒளி எனக்கு என்ன ஒளி, இதுதான் நீ புறஜாதியர் தான் உனக்கு. ஏன் புறஜாதியர் பவுலுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த புறஜாதியர் ஒரிஜினலா யாருக்கு கொடுக்கப்பட்டது ஊழியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுருக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா பேதுரு வந்து இவரும் யூதன் தான், ஆனா ஒரு ஸ்டபனான ஒரு பர்சன் பேதுரு. எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்டர் நான் பார்த்ததில்லை. நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஆலயத்துல மேற்கூரையெல்லாம் மாத்தணுங்கிற ஒரு பிளான் வந்துச்சு. அப்ப ஒரு கூட்டத்தால் சொன்னாங்க கான்கிரீட் தான் போடணும்னாங்க. இவர் சொன்னாரு கான்கிரீட் பதில் இப்ப இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் சொன்னாரு, நம்ம உள்ள எல்லாம் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு கூட்டத்தால் கொடியை பிடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் ஓட்டுறது என்னென்னமோ பண்ணாங்க. கண்டுக்கிடவே இல்லை. அப்படி ஒரு பவர்ஃபுல் பாஸ்டர் எங்க பாஸ்டர் டேரா இருப்பாரு. அவர் எது கரெக்டோ எங்கிட்ட கேட்டாங்க, இது செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு. நான் சொல்லி இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்னு கேட்டேன். ஆளுடைய ஆலயம், ரைட், ஆண்டோடைய. நம்பர் 2 யாருடைய ஆலயம்? டயசிஸ், மதுரை டயசிஸ்க்கு சொந்தமான ஆலயம் இது. அந்த பிஷப் ஃபுல் பவர் இருக்குது. அவர் இதை யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? எங்க பாஸ்டர் ஜோர்டான்கிட்ட கொடுத்திருக்காரு. நீங்க இதை என்ன செய்யுங்க, நடத்துங்க. அப்ப இவர் ஒரு பிளான கொடுக்கிறாரு. அந்த பிளான் அப்ரூவல் ஆகி வந்துருச்சு. ஏன் கான்கிரீட் போட முடியாததற்கும் ரீசன் வந்துருச்சு.
கான்கிரீட் போகாம இப்படி செய்யலாம்னு சொல்லி அப்ரூவ் ஆயிடுச்சு. எங்க பாஸ்ட் ப்ரொசீட் பண்றாங்க. ஆனா ஒரு 50% மக்கள் இன்னைக்கும் உள்ளார கண்டுக்கிடவே மாட்டாங்க. அந்த அளவு ஒரு மாதிரி பவர்ஃபுல் பாஸ்டர். அது மாதிரி பேதுரு கிடையாது. ஆனா பவுல் அந்த மாதிரி டாரி கண்டுக்கிடவே மாட்டார். எங்க ஜோ டேனியல் பாஸ்டர் மாதிரி எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துப்பாட்டா மேல இருந்து இறங்கி வருது. அதுல எல்லா மிருகம் இருக்குது. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் அதுக்குள்ள உட்காந்துருக்கு. ஆண்டவர் அடிச்சு புசிங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு, நோ ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவருக்கே சொல்லுவாரு. ஆண்டவர் பார்த்தாரு, என்னப்பா இப்படி நீ சொல்றையே அப்படிங்கிறாரு. ஆனா அது அனுப்பப்பட்ட வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுப்பப்பட்ட வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் புத்தகங்கள் 10வது அதிகாரம் 11வது வசனம். வானம் திறந்திருக்குது, நாளும் அதுல பூமியில சகல வித நாளுகள் இருக்குது, ஊரும் பிரயாணத்து அடித்து பூசிங்கிறார். அது சொல்லும் போது அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டுல நான் புசிக்கூடாது, ஆனா இது வந்து சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி பேதுருக்கு கிளியரா தெரியும். எப்படி தெரியும் பாருங்க, 28வது வசனம். அப்போஸ்தலர் 10:28. அப்பொழுது அந்நிய ஜாதியாராகியோட கலந்து, அதாவது புறஜாதியோட நாங்க கலக்கக்கூடாது, போக்குவரத்து யூதனுக்கு விளக்கப்படுறது நீங்கள் அறிந்தீர்கள் அப்படின்னு எந்த மனுஷனையும் பேதுருக்கு தெளிவா தெரியும். எந்த மனுஷனையும் தீட்டுல ஒன்று நாம் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க மேல எல்லாம் அவருக்கு வந்து அன்பெல்லாம் கிடையாது. பாருங்க, 10வது வருஷத்தை ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு வந்து பரிசுத்தாண்ட அபிஷேகம் கொடுக்கணும் மனசே கிடையாது. பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்க 43 வசனம். இந்த 44 இந்த வசனத்தை பேதுரு பேசிக்கொண்டே வசனத்தை கிட்ட யார் மேலும் பரிசுத்தம் இறங்கின உடனே இவங்களுக்கு ஞானசனம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 11வது அதிகாரத்துல புறஜாதியார் வேதவசனத்தை ஏற்றுக்கொண்டது யூதேயர்களால் கேள்விப்பட்டது, கோபம் வந்துச்சு. பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது விருத்த சேதம் உள்ளவர்கள் அவர்களை நோக்கி, இதை எழுதுறது யார் சொல்றது? லூக்கா யூதர் கிடையாது, ஒரு புறஜாதியார். அதனால எழுதும் பொழுது அது ஒரு குத்துறா இருப்பாங்க. விருத்த சேதம் உள்ளவர்கள். நம்ம ஊர்ல ஐயர் என்ன சொல்லுவாங்க, பூனல் போட்டவன், கேள்விப்பட்டீங்களா? பூனால் போட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் பாக்குறோம், விருத்த சேதம் உள்ளவர்கள் என்று சொல்லி நீ போய் அவங்களுக்கு போஜனம் பண்ண வாக்கு, நீ போய் அங்க போய் தின்ன அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இவர் வந்து ஒரு மாய்மாலம் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு? பேதுரு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் அப்படி கிடையாது, டயர் எங்க வாச மாதிரி. மேலும் பேதுரு அந்தியோகம் வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சாட்டுவதனாலே நான் முகமுகமாக அவனை யார பேதுரு எப்படி யாக்கோபினிடத்திலிருந்து சில வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியில சாப்பிட்டான், வந்தபொழுது சாப்பிட மாட்டான். அதாவது யாராவது இடத்துல ஹெட் குவார்டர்ஸ் வந்தாங்கன்னா புறஜாதியோட சாப்பிட மாட்டான், இல்லையா அடிச்சு மாற்றிடுவார். இப்படி மாய்மாலம் பண்றாரு. ஆனா பவுல் வந்து ஒரு டேர் டெவலா இருப்பாரு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்ட்ராங் விசுவாசம். இந்த மாதிரி அப்படி எப்படி ஆடுற விசுவாசம் கிடையாது. சரி, இதை எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க எந்த பக்கம் திரும்பிட்டாங்கிறத உங்களுக்கு காட்டுறாங்க. அந்த பேக்ரவுண்ட், அதாவது ஸ்டேபிள் மைண்ட் அவங்களுக்கு இல்லை கலாத்தியர் சபைக்கு. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது, புத்தி இல்லாத கலாத்தியரே யூ ஃபூல்ங்கிறார், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனுங்க, கிறிஸ்து இயேசுவில் சிலுவையராட்டம் காப்பாற்றணும். ஒன்றை மாத்திரம் உங்களை கேட்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியலையா விசுவாசத்தின எதனாலே ஆகிப்பட்டு? இதுதான் யாக்கோபுக்கு சுயாதீன பிரமாணம் சொல்றாரு. ஆனா அந்த பிரமாணத்தை பவுல் எப்படி காட்டுறாருன்னா, உங்களுக்கு ஆவியில ஆரம்பிச்சு நீங்க கிரியில போய் முடிச்சிட்டீங்கிறாரு. ஆவியில ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடியவில்லை, இவ்வளவு நான் வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி 5வது உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்கு அற்புதங்களை நடப்பித்தவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியையாலா விசுவாசத்தை எதனால கொடுத்தாங்க? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனை நீதி அனுப்பிட்டு. இப்படி யாக்கோபு உடைய கிரியைய வேற மாதிரி சொல்றாங்க. சரி, இதுதான் ஒரு சேஞ்சிங் உள்ள ஒரு காரியம். ரைட், யாக்கோபு 2வது அதிகாரம் 1 வசனம் தெரியும். யாக்கோபு 2:1.
சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபார்த்தம். மகிமை உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிமை உள்ளவர் நமக்கு மகிமைக்கு கொண்டு வைப்பார். அப்படி இருக்கும் பொழுது நற்கிரியை தேவையா? இதான் கேள்வி. நற்கிரியை நம்ம செய்யணும். ஏன் நம்ம நற்கிரியை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நற்கிரி எதுக்காக செய்யணும்னா அதன் மூலமாக ஆண்டவர் மேல உள்ள அன்பு வெளிப்படும். நற்கிரி தேவையா இல்லையான்ற சந்தேகம் இல்லை, அது தேவை. நற்கிரியை குறித்து ஒரு வசனத்தை நம்மளுக்கு காட்டுகிறோம். வாசிப்போமா? எபேசியர் 2வது அதிகாரம் 10வது நற்கிரியை, குட் டீட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களா இருக்கிறோம். அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கார். நற்கிரியை உங்களால யார் யாருக்கெல்லாம் நற்கிரியில செய்றீங்களோ ஆண்டவர் மாடல் மாதிரி உங்களை வச்சிருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? இப்படி போய்கொண்டே இருக்கணும். ஆனா லா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் 2வது அதிகாரம் 29 2:29 உள்ளத்திலே யூதனானோ யூதனானோ எழுத்து ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதம். இதுதான் பவுல் கொண்ட டீச்சிங். 2 காரியத்தை காட்டுறேன். ஒன்னு யூதன், அவன் ஆள் உயரமா இருப்பான், இனிமேல் குள்ளமெல்லாம் இருக்க மாட்டான், மூக்கெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும், பேச்சு நடை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இது கிளாசிக்கா ஒரு யூதன். அந்த 12 கோத்திரத்துல பிறந்த ஒருத்தன். அவன் நம்மளெல்லாம் பார்த்தா துப்பிட்டு போயிடுவான். அப்படி ஒருத்தன் கம்பேர் பண்றாரு. இன்னொன்னு, அவன் இருதயம் எப்படி இருக்கும்? பெருமையில இருக்கும். ஆனா ஆவியினாலே இருதயத்திலே உண்டாகும் விருத்தம். இப்படிப்பட்ட உன்னுடைய புகழ்ச்சி மனுஷனால தேவன். இப்ப தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாருங்க? நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், கிரியை செய்கிறோம், நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மீதியான நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறது ஐயா. நாங்கள் யாக்கோபனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல செகண்ட் பார்ட்டை தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.